நெருப்புல பிறந்த ராசி, உழைப்பால உருவான ராசி. உலகமே உங்கள நம்பிதாங்க இருக்கு. அட! நீ பேசுறத பார்த்தா ரொம்ப பெரிய ஆளு போலயேம்மா! யார பத்திம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. அதனால தான் காலபுருஷ சக்கரத்துல முதல் ராசியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? மேஷ ராசி. நான் இப்ப சொல்லப் போறது என்ன தெரியுமா? ரொம்ப நாளா, இல்ல ரொம்ப வருஷமா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்த வெளிப்படுத்தவும், அதற்கான பதிலையும் தரக்கூடிய பதிவா இருக்கும். நம்ம நெனைக்கிறோம்ல, நான் எந்த தப்புமே பண்ணதில்ல. நான் வந்து ஒரு ஈயரம் கூட துரோகம் நெனச்சதில்ல. நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். சொல்லப்போனா நான் வந்து எவ்ளோ விஷயத்த விட்டு குடுக்குறேன். ஆனா, எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாவே நடக்குது. என் கண்ணுக்கு முன்னாடி அக்கிரமம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களே கடவுளே! பாவம் பண்றவன் சிரிக்கிறான். நான் நல்லவன் தானே! நான் மட்டும் ஏன் இவ்ளோ அழுதுகிட்டு இருக்கேன்? ஏன் கடவுளே! அப்படின்னு ரொம்ப நாளா விதிய வந்துட்டு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்? எதுக்கு? நான் ஏன் பொறந்தேன்? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? தப்பு தண்டை பண்ணியிருந்தா நான் கஷ்டப்படலாம். ஓகே. இதுதானே வந்து நியதி. தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நியதி என்ன? மனுஷனா பொறந்தவன் பாவம் பண்ணாக்கா அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு தானே. நான் தான் எந்த பாவமும் பண்ணலையே. அப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன்? இதுக்கான பதில் என்ன? ஒருவேளை நம்ம முன்ன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருப்பனோ? இது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப விரக்தியில பேசக்கூடிய வார்த்தைகள். இதாண்டி நான் சொல்றோம். ஒருவேளை என் முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்களோ? யாரு பண்ணா பாவமோ ஏன் தலையில விடியுதோ? இப்படிலாம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டும். நம்ம இப்ப பொறந்துட்டோம். நமக்கு தெரிய போறதில்ல. இப்ப பண்ண தப்பையே வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். அதுவும் சொல்லப்போனாக்க, நம்ம பண்ணக்கூடிய தப்பு மத்தவங்க யாராவது சொன்னா தான் நமக்கு தெரியுது. சொன்னாலுமே புரிஞ்சுக்கூட நிலையில நம்ம இப்ப இல்ல. ஏன்னா கலியுகம் அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஆனா மேஷ ராசியோட குணம் வந்து தப்பு தண்டா பண்ண தெரியாது தான். இதுதான் வந்துட்டு நியதி. ஆனா, ஒருவேளை நம்ம முன்ன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்போமோ? அந்த கேள்விக்கான பதில் என்ன? நம்முடைய கர்ம வினைகள் இப்ப நமக்கு வேலை செய்யுதோ? அது செய்யுதோ, செய்யலையோ? நம்ம முன்னாடி என்ன பாவம் பண்ணோம், ஏது பாவம் பண்ணோம் நமக்கு தெரியாது. யாருக்கு பாவம் பண்ணோம்னு கூட நமக்கு தெரியாது. சோ, அது எந்த மாதிரியான கர்மாவுடைய பலனா நம்ம இப்ப அனுபவிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, அந்த மாரி பலன்கள் ஏதாவது நம்ம சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா, அதற்கான விடை நான் சொல்ல முடியும். அதுக்கான தீர்வ நான் சொல்ல முடியும். தெரிஞ்சோ, தெரியாமலோ ஒரு விஷயம் வந்து நமக்கு தப்பா நடக்குது அப்படின்னாக்க, அத முழுசா சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்ப நம்ம ஏற்படுத்த முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியது. சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுங்க. யார்கிட்ட? முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் கிட்ட வந்ததுதான் ஜோதிடம். அவரு தான் 18 சித்தர்களுக்கு அருளியது. சித்தர்கள்கிட்ட இருந்துதான் படிப்படியா ஒருத்தர் மாத்தி எங்களை போன்ற ஜோதிடர் வரைக்குமே வந்திருக்கு. சோ இது வந்து சிவபெருமான் அருளியது. ஜோதியின் வடிவமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கொடுத்த இந்த அற்புதமான வழிகாட்டுதல தான் நாங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். சோ இந்த ஆத்மார்த்தமான ஜோதிட விளக்கத்தை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். மேஷ ராசி, நான் முன்னாடி சொன்னேன், நெருப்புல போறதவங்க. நெருப்புல எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்க தூசு துரும்போ மாசு மறு ஏதாவது பார்க்க முடியுமா? நெருப்புல ஏதாவது கெட்டது நிக்குமா ஃபர்ஸ்ட்? அப்போ மேஷ ராசி யாரும் சந்தேகப்பட வேணாம். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இப்போ உடனே ஒரு சில கேள்வி வரும். அப்ப ஜலராசிகள்லாம் தப்பானவங்களா? அவங்களுக்கு தப்பாவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் அது நிக்காது. அது அவங்கள பத்தி பேசுறப்ப பேசிக்கலாம். இப்போ மேஷத்தை பத்தி பேசுவோம். சோ மேஷ ராசி, உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா, ஒருவேளை நம்ம தப்பானவங்களோட எண்ணம் இருந்தா கண்டிப்பா கிடையாது, சத்தியம். சூழ்நிலைகளே உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி தப்பு பண்ண தூண்டினாலும் உங்களால அதை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஏன் நான் கஷ்டப்படுறேன்? உடைய பிறப்பு ஜாதகம் என் கையில இல்ல. ஆனா எப்படி நான் பலன் சொல்ல முடியும்? சொல்லலாம். 100க்கு 75% இல்ல 90% சொல்ல முடியும். மேஷ ராசி, மேஷ லக்னம், மேஷ ராசியுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும். அது எப்படிப்பா முடியும்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேஷ ராசிக்கு இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இது போல ஒரு சில கணிப்பு இருக்குங்க. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என் கையில இருந்தா உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்காது. இது நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, இதை நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க, இதை வித்திருப்பீங்க, உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை இதுதான், உங்களுடைய செல்வ நிலை இதுதான், உங்களுடைய ஆரோக்கிய நிலை இதுதான், உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய அப்பா அம்மா இது போல எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அழகா தெளிவா சொல்ல முடியும்.
ஓகேவா? அது தனிப்பட்ட ஜாதகம் கையில இருந்தா. இப்போ நம்ம சொல்லக்கூடியது உடைய பொதுவான கேள்விகளுக்கான பதிலா தான் இருக்கும். யோசிக்கிறீங்க இல்லையா? மேஷராசியில் பிறந்தவங்க எல்லாரும் கஷ்டப்படுவோம்னா சத்தியமா மேஷராசிகள் எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லவனா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். அந்த 10% சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவங்கள சூழ்நிலை கைதியா மாத்தி தப்பானவங்களாக, ஏமாளிகளாக இந்த மாதிரி விஷயங்கள்ல மாத்தும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்ம பலன்கள் உண்டு. ஒரு மனுஷன் வந்து இந்த மேஷ ராசியில பிறக்கணும், மேஷ லக்னத்துல பிறக்கணும் அப்படின்னாக்கா அது நிர்ணயிக்கப்பட்ட விதி தான். இதெல்லாம் வந்து இருந்தா இந்த ராசியில பிறந்திருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஒண்ணும் இல்ல. ஒருத்தங்க வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாட்டு அமைதியா உட்காந்துட்டு இருங்க. மேஷ ராசிக்காரங்களா இருந்தாக்கா பேசாம இருக்க முடியாது. படபட படபடன்னு பேசுவாங்க. இந்த லொடலொடான்னு பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்டகரினாக்க இது மேஷ ராசி. இதுக்கப்புறம் சும்மா ஒரு அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த, அவங்க செய்யாத ஒரு விஷயத்த, ஒரு சின்ன ஒரு பொய் அவங்க மேல ஒரு குற்றமா வைங்களேன். நீங்க அப்படியே அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவங்க கத்தி கூப்பாடு போட்டுருவாங்க. சரியான கோவம். முடிஞ்சா அந்த பொய்ய சொல்லிட்டு உங்களால அங்க இருக்க முடிஞ்சா அடி வாங்கறது கூட வாய்ப்பு உண்டு. யாருன்னு பார்க்க மாட்டாங்க. கோபத்துல உச்சத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஆடு எப்படி மடமடன்னு ஏறி மலை மேல ஓடி போயிடுதோ, விழுறது எழுறது இதுதான் வந்துட்டு மேஷத்துடைய வாழ்க்கை. மேடு பள்ளம் ஜாஸ்தி. ஆனாலும் விழுந்தாலும் எழுந்தாலையும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல கசாப் கடைக்காரன் போலதான் நல்லா சீவி சிங்காரிச்சு நிறைய பேரை நம்பி ஏமாறுறதுமே இவங்களா தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்மா, தெரியாத ஏதாவது சொல்லு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கேள்வி என்ன, ஏன் தப்பு பண்றவன் நல்லா இருக்கா, நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், இதுக்கு விலக சொல்லு, சொல்லிட்டா போச்சு. ராசி சக்கரத்துல முதல் சக்கரம் மேஷம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தகுதியான ஆட்கள். அதனால்தான் வந்துட்டு 12 சக்கரத்துக்கு முதன்மையா நீங்க லீட் பண்றீங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க நின்னாலும் சரி, உங்க முகத்துலதான் ஒளி தெரியும். செவ்வாய் கிரகம் உங்களுடைய ஆட்சி கிரகம். அதனால உங்களுடைய குரல், பார்வை, நடை எல்லாம் ஒரு தீ மாதிரி இருக்கும். நெருப்பு மாதிரிடாமா அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது அடையிற வரைக்கும் அந்த தெய்வமே இறங்கி வந்தாலே முடியாது, உங்களை தடுக்க முடியாது, தள்ள முடியாது. ஆனா தம்பி, நீங்க சரியான திசையில எரிஞ்சா மட்டும்தான் அது ஒளி தரும். உதாரணத்துக்கு நெருப்பை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். கோவில்ல தீபம் ஏத்துனா அது தெய்வத்துக்கான ஒளி, அது ஒரு பரிகாரம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதே வந்துட்டு ஒரு வைக்க போறையோ ஒரு வீட்டையோ ஒரு குடிசையோ கொளுத்துனா அது தப்பான ஒரு இதா பரவுது இல்லையா? அது போலதான் உங்களை வந்து நீங்க எப்படி கையாளணும் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. நீங்க எந்த மாதிரி சுடர் விடணும் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், மேஷம் வந்து ஜெயிச்சிடலாம். அது தெரியாம தான் நம்ம வந்து தப்பா மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கோம், மற்றவன் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கான். நெருப்ப அவன் அழகா கையாளுறான். ஸோ நெருப்பான நமக்கு நம்மளுடைய வேல்யூ புரிய மாட்டேங்குது. திசை தவறிட்டா அது வந்து அழிக்கும் இல்லையா? அது நம்மளவே அழிச்சிட்டு இருக்கு. நம்மளே உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிறோம் தெரியாம மேஷராசி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேஷத்துல பிறந்தவங்க உங்களுக்கு கடவுள் சொல்லக்கூடிய முதல் வாசகம் என்ன தெரியுமா? நீ ஒரு போராளி. நான் உன்னை வந்து அனுப்புனதே ஒரு போராளியாக தான். நீ வந்து பாவியா மாறக்கூடாது. நீ வந்து ஒரு போராளிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பாவியாக இருக்கக்கூடாது. நீ மத்தவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே நீ ஒரு பாவிதான்ப்பா. மத்தவங்க யூஸ் பண்றாங்கல்ல உன்னை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் உன்னை பயன்படுத்துறாங்க. மொத்தம் உன்னுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிறாங்க. அவனுடைய தேவைக்கு உன்னை கொண்டு ஜாமீன் எடுத்துறான், அவனோட தேவைக்கு உன்னை பணம் வாங்கி கொடுக்க சொல்றான், அவனோட தேவைக்கு சொந்த பந்தம் எல்லாரையும் நான் அடையாளப்படுத்தி சொல்றேன். உன்னை தாண்டி எல்லாருமே உன்னை பயன்படுத்துறாங்க. உன்னோட குழந்தைகள் வரைக்கும் அப்பா எடுத்து கேட்டா கிடைக்கும், அம்மா எடுத்து கேட்டா கிடைக்கும். மேஷம் அப்படியே எல்லாருக்கும் உன்னுடைய உணர்ச்சிகளை அவங்க மீது பாக்குற. எனக்கு வலிக்குது இல்ல, அவங்களுக்கு வலிக்க கூடாது. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. எனக்கு இது கிடைக்கல இல்ல, அவங்களுக்கு அதை வந்து அவங்க திங்க் பண்ணவே கூடாது, அவங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துடுறோம். இதெல்லாம் பண்றது மேஷம். ஸோ அந்த பதிவு கொஞ்சம் லென்த்தா போகும். உங்களை பத்தின ஒரு ஆழ்ந்த பதிவு தான் இது. விளக்கங்கள் வந்து நிறைய ஒரு ரகசியமா கூட இருக்கும், சரிங்களா?
மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குணம் என்ன? நேர்மையானவங்க. போய் பேசவே முடியாது, பேச மாட்டாங்க, பேசவே முடியாது. பேசுறத கடுமையா உங்களுக்கு மத்தவங்களுக்கு தோணலாம். ஆனா அது நியாயமா இருக்கும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிப்பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த பக்கத்து பேச்சு தெரியாது. இந்த பாசாங்க பேச்சு தெரியாது. ஜாட அடிக்க தெரியாது. ஆனா இவங்களுடைய மனசு வந்து குழந்தை மாதிரி சுத்தமானது. இவங்க மனசு காயப்பட்டா மாறவே முடியாது. துயரம் தான் அவங்களுக்கு வரும். அவங்க வந்து ஒருத்தரை காதலிச்சுட்டா அப்படின்னா ஆத்மார்த்தமா ஆன்மாவோட நேசிப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, இவங்க காதலிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை தப்பா போனா கூட சரி, அதை ஏத்துக்கிட்டு அவங்கள பக்குவப்படுத்தி அப்பவும் ஒரு குழந்தை மாதிரி தாங்கக்கூடியவங்க. எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சதுன்னு பார்ப்பாங்க. நண்பனா இருந்துட்டா உசுரை கூட கொடுத்து காப்பாத்துவாங்க. செவ்வாய் கிரகம் இவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. ஆனா அதே செவ்வாய் கோபத்தை கொடுக்குது. குணம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்குங்கிறது இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சோ மேஷத்தை வந்து யாரும் புரிஞ்சுக்காததுக்கு ஒரே காரணம் இதுதான். கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா, ஐயோ அது தப்பா நடந்துருமோ, அதனால வந்து அவங்களுக்கு பாதிப்பு வந்துருமோ, குடும்பம் கெட்டு போயிடுமோ, குடும்பத்துல கௌரவம் போயிடுமோ அப்படின்னு தான் அவங்க கோவப்படுறாங்க. அவங்க கோவத்துல இருக்கிற நியாயத்தை பார்த்துட்டா மேஷம் ஜெயிச்சிரும். மேஷத்தால மத்தவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். ஓகேவா? ஒரே தவறு, கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதையே புடிச்சுக்கிட்டு பல பேர் பல பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுறீங்க. ஆனா நினைச்சுக்கோங்க, மேஷ ராசிக்காரங்களே, நீங்க கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டா அந்த ஆற்றலுங்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதமா மாறும். உனக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தாண்டின ஒரு சக்தி இருக்கு. அது கடவுள் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். அதை தான் நீ புரிஞ்சுக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்திட்ட அப்படின்னா அது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? எப்படின்னா, ஒரு வீடு தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அந்த நெருப்பை வந்து அணைக்கணும். அணைச்சிட்டு அந்த புதையல் நம்ம எடுத்துடலாம். அது போலதான். ஸோ மேஷ ராசி பொறுத்தவரைக்கும் ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா புத்தகம் படிக்கிற விதம் வேற. இவங்களுக்கு அனுபவம் தாங்க கல்வி. படிச்சு இவங்க அனுபவப்பட்டவங்க கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்களே பல பேருக்கு கிளாஸ் எடுப்பாங்க, பல பேருக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டீச்சர்னு சொல்லலாம். அந்த தப்புலயே இவங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. இனி அந்த தப்பை இவங்களும் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களும் இவங்க கண்ணு மூடி பண்ண முடியாது. இவங்க வேலைக்காரரா இருந்தாங்க கூட சரிங்க, தலைமையே விருப்பம் கொள்வாங்க. அதாவது பதவிக்கு ஆசைப்பட்டு கிடையாது. நான் அந்த இடத்துல இருந்தா இது இன்னும் கொஞ்சம் சிறப்பா நடத்தலாமே, சிறப்பா வந்துட்டு மாத்திரலாமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அடிமட்ட வேலை அப்படிங்கிறது செட் ஆகாது. போலீஸ், ராணுவம், இன்ஜினியரிங், விளையாட்டு, பிசினஸ், லீடர்ஷிப், மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஏற்ற துறைகளா இருக்கு. பணம் வருது ஆனா நிலையா இல்லை. குறிப்பா 28, 35 வயசுக்கு பின்னாடி வாழ்க்கை ஒரு நிதானத்துக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் சோதனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்வம் சேர ஆரம்பிச்சிடும். அதே போல காதல், காதல்லாம் உலகம் சொல்ற கதை வேற, ஆனா மேஷ் சொல்ற கதையே வேற. இவங்க காதலிக்கிறப்போ உயிரோட காதலிப்பாங்க. ஒருத்தருக்காக உலகத்தையே தியாகம் பண்ணுவாங்க. இவருடைய காதல் அப்படிங்கிறது நெருப்பும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி. திருமண வாழ்க்கையில ஆரம்பத்துல சோதனை. அடா இருமா என்னம்மா நெருப்பு தண்ணியும் சொல்ற, ரெண்டுத்துக்குமே செட் ஆகாது. ஆமா, ஆனா அதை வந்து கையாளக்கூடிய வித்தை வந்துட்டு மேஷத்துக்கு தெரியும். சோதனைக்கு அப்புறம் அமைதி. உண்மையை பேசினா மன்னிப்பாங்க, பொய் பேசினா மாறி விடுவாங்க. பொய் பேசினா பிடிக்காது. இவங்களுக்கு தாய் மேல பாசம் அதிகம். தாய் தான் கடவுள். அம்மாவுக்கு நன்மை செய்தால் மேஷம் வாழ்நாள் முழுக்க முன்னேறும். இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம் கூட. அதே போல மேஷ ராசி வந்து தலை, நம்ம தலை இருக்கு இல்லைங்களா, ஹெட், அதை குறிக்கூடிய ராசி. அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். தலைவலி, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி ஏதாவது நீ கோபப்படுறீங்க அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்துங்கிறது ஆரோக்கியத்துக்கும் சேர்ந்துதான். ஆனா அந்த ஆரோக்கிய பிரச்சனை சரி செய்யறதுக்கான மருந்து எங்க தெரியுமா இருக்கு? உங்க மனசுதான் மருந்து. நீ தியானம் பண்ணு, கோபத்தை கட்டுப்படுத்து, உடல்ல வந்துட்டு தன்னால சமநிலையை அடைஞ்சிரும். இது எல்லாத்துக்கும் மேல எப்படா என் விதி சரியாகும், எப்பதான் நான் வந்து அப்படியே கூட பாவம் பண்ணியிருக்கேன் முன்ன ஜென்மத்துல இருந்துட்டு போகுது, ஒரு விஷயம் கூட நல்லது பண்ணிருக்க மாட்டேனா, ஏன் எனக்கு தினம் தினம் கஷ்டம் வருது, சரி அப்படியே கூட விட்டுரு, போன ஜென்மத்துல நான் ஃபுல்லா பாவம்னா கூட ஓகே, இப்ப நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கு இல்லையா, சரி நான் தான் கெட்டது பண்ணிட்டேனா, என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது நல்லது பண்ணிருப்பாங்கல்ல, அதற்கான புண்ணியம் என்ன வந்து சேரணும் இல்லையா, இப்படி எல்லாம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அட நல்லதுன்னு ஏதாவது 1% இருக்காப்பா கேக்குறீங்கல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு.
எப்போ உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? 0 to ஹீரோ. இப்ப நீ வந்து ஹீரோவா இருக்க அப்படின்னாக்கா முன்னாடி நீ 0வா இருந்திருப்ப. இப்ப நீ 0வா இருக்க அப்படின்னாக்கா பின்னாடி நீ ஹீரோவா மாறப் போற. எப்ப மாறுவேன்? கடைசி காலத்துலயா? அப்படின்னு கேட்பீங்க. இல்ல. உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் சோதனை வராது. கொஞ்ச காலம் தான். 25 வயசு வரைக்கும். அம்மா நான் 25 வயசு கடந்துட்டேம்மா. எனக்கு இப்ப 28, 30 ஆகுது. அப்படின்னா உண்மைய சொல்லுங்க. சோதனைகள் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் 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 ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க இல்லையா? அதாவது முன்னேறிட்டு வரீங்க இல்லையா? இப்போ கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. 25 வயசு வரைக்கும் போராட்டம். முன்னாடி 25க்கு அப்புறம் 28க்கு பிறகுலாம் நல்லா வளருவீங்க. 40க்கு பிறகு பிரபஞ்சமே உன்னோட பக்கம் நிக்கும். நினைச்சுக்கோங்க. நீங்க விழுந்தா செவ்வா உங்கள தள்ள மாட்டாரு. தூக்கி நிறுத்துவாரு. உங்களுடைய அதிபதியுடைய பலம் அது. 9 நவகிரகங்களே ரொம்ப வலிமையான கிரகங்க. செவ்வா ஒருத்தர் வலிமையா இருந்துட்டா போதும். மத்த கிரகங்களுடைய பாதிப்பை கூட அழகா சமன் பண்ண முடியும். ஏன்னா கடவுள் உன்னை வந்து சோதனைக்காக படைக்கல. புரியுதுங்களா? உலகத்தை காப்பாத்துதான் உங்களை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. யாரு? நான் உலகத்தை காப்பாத்துறேன்னா என்னைய என்னால காப்பாத்திக்க முடியலையாமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். மேஷ ராசிக்காரங்களே, நீங்க ஒருத்த வந்து இப்ப அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறான். எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த இடத்துல உங்களால தனியா அமைதியா நிக்க முடியுமா? உடனே போய் தூக்கி அவங்களுக்கு அதை பண்றது இதை பண்றது வேலை வெட்டி விட்டு கூட நீங்க செஞ்சிருப்பீங்களா? செஞ்சிருக்க மாட்டீங்களா? இதுதான் உலகத்தை காப்பாத்துறது. புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, உன் வாழ்க்கை ஒரு நெருப்பு மாதிரி. அதை கரெக்டா நீ ஒளியாக்கிட்ட அப்படின்னா உலகம் உன்னை வழிபடும். உன்னுடைய நோக்கம் மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது. உன்னுடைய பாசம் அது கடவுளுக்கு இணையானது. உன்னுடைய சோதனை உன்னுடைய வளர்ச்சி. நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நில்லு. உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னுடைய அம்பு. உன்னுடைய மனசு தான் உன்னுடைய கோவில். உன்னுடைய சிரிப்பு தான் உனக்கான ஆசீர்வாதம். ஸோ மேஷ ராசிக்காரங்க யாராவது கீழே விழுந்துட்டீங்கன்னா யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா எழுந்து நின்னா உலகமே வியந்து பார்க்கும். ஒரு நெருப்பு ஒன்றும் இல்லை. நெருப்பு வந்து கோயில் ஒரு தீபம் ஏற்றுற வரைக்கும் யாருக்காவது தெரியுதா? தெரியறதில்ல. அதுவே ஒரு இடத்துல பத்திக்கிட்டு தக தகன்னு எரியட்டுமே, உலகமே நின்று பார்க்கும். புரியுதுங்களா? யாராலையும் அணைக்க முடியாது. யாரும் கிட்ட வர மாட்டாங்க. அதுதான் நீ அமைதியா இருக்கும் போது கோயில்ல இருக்கக்கூடிய தீபம் போல. உன் கோபம்ங்கிறது இந்த ஊரையே எரிக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு. ஸோ அது எப்படி கையாளுறியோ அப்படிதான் உன் வாழ்க்கை சிறக்கும். இதனால வரைக்கும் இதை யாரும் உனக்கு தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பதிவை வந்து நான் இன்னொரு விஷயம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு யாரு கண்ணில் பட்டாலும் தயவு செஞ்சு மேஷராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கக்கா அவங்க அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுல பேச ஆள் இல்லை. நீ இப்படிதான் ஓரளவுக்கு தேத்தி விடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். மேஷராசிக்காரங்க நீ பார்த்திருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த பதிவு ஒரு ஆறுதல் கொடுத்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஆமாங்க எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இன்னையில இருந்து நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தடுத்த நாட்கள்லயே பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்வீங்க. நீங்க உங்களை நம்புங்க. அப்பதான் விதி உங்களை நம்பும். அடா இவனே இவனை நம்ப மாட்டேங்கிறான், நான் என்னத்தை இவனுக்கு தலைவிதியை மாத்தி எழுதுறது அப்படி கேள்வி கேட்குவாங்க. ஸோ மேஷராசியுடைய வாழ்க்கை ரகசியம் இதுதான். இந்த வீடியோ பதிவு முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசியை பத்தி மட்டும் இல்லை உங்களுடைய ஆன்மா பத்தியும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை கேட்டு உங்க மனசு வந்து நிம்மதியா இருந்திருக்கும். அப்படி நிம்மதியா நான் வந்து இருக்கேம்மா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஆமாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இதுல கடைசியா இந்த தலைப்புக்கு உண்டான பலனை சொல்லட்டுமா? நல்லவன் அழுகிறான், கெட்டவன் சிரிக்கிறான். இது வந்து கர்மத்தினுடைய சோதனை நேரங்க. நல்லவன் அப்படிங்கிறது நீ செய்த புண்ணியத்துடைய விதை வந்து இன்னும் முளைக்கல அப்படின்றத தெளிவுபடுத்துது. ஆனா போமா போற போக்க பார்த்தா அந்த விதை எங்கக்குதுன்னு தெரியாம போயிடும் போலயே அப்படின்னு தோணும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், உன்னுடைய துன்பம் உன் புண்ணியத்துடைய கருவறை. கெட்டவன் சிரிக்கிறான் தான், ஆனா அந்த சிரிப்புங்கிறத கடைசி வரைக்கும் நிலைக்காது. அவனுடைய விதைங்கிறது புன்னகையில தொடங்கி அழுகையில முடியும். ஆனா நல்லவனுடையது எப்படி தெரியுமா? இப்ப நீங்க அழுகுறீங்க, ஆனா உங்களுடைய புண்ணியம் பிறகு உங்களை வந்து உயர்த்தி வைக்கும். இதுதான் உங்களுடைய விதியினுடைய பெரிய ரகசியம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேஷம், நீ தலைமை, நீ ஒரு தீ, நீ மற்றவங்களுக்கு முன்னோடி. வாழ்க்கை எப்பவுமே உனக்கு சொல்றது என்ன தெரியுமா? எதிர்த்தே வெல்லக்கூடிய அமைப்பு உனக்கு.
உனக்கு கஷ்டம் வருதா, அது உன்னை உறுதிப்படுத்துது. நீ விழுந்துட்டியா, எழுந்து நிப்ப. அப்போ உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. கோபத்தை கட்டுப்படுத்து, அது உன் பலத்தை வந்துட்டு பல மடங்கு மேம்படுத்தும். செவ்வாய்க்கிழமையில காலையில முருகன் கோயிலுக்கு போ, மனசு வந்து அமைதியாகும். தினமும் ஒரு நல்ல செயலை செய். இது வந்து உன் கர்மத்தை வந்து நின்று வேலை செய்ய வைக்கும். இந்த கர்மம் அப்படிங்கிறது உன்னை காப்பாத்தும். நீ நல்லவங்க, அதனாலதான் உங்க வாழ்க்கை சோதிக்குது. தீயவன் சிரிக்கிறான், ஆனா அவன் ஜெயிக்க மாட்டான், நீ ஜெயிக்குவ. மேஷராசி, உன் தீயால் உலகம் ஒளியாக போகுது. உன்னுடைய பாதை சுலபம் இல்லை, ஆனா அது வலிமையானது. இதை புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. சிறப்பான ஒரு வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா? நான் ஏன் அழுறேன் கடவுளே, நான் ஏன் அழுறேன் கடவுளே, என் விதி என்ன, என் தலையெழுத்து என்னன்னு யோசிச்சியா? நீ நல்லவங்க, அதெல்லாம் அழுகுறீங்க. சோதனைகள் எல்லாமே உனக்கு வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுது. கடினமான பாதை தான் உன்னுடைய ராஜாங்கத்துக்கான அடித்தளம். நீ ராஜாவா இருக்க போற, நீ ராஜாவா ஆக போறந்தவன், அப்புறம் எப்படி கஷ்டம் இல்லாம? சாதாரண குடிமக்களுக்கு என்ன தெரியுங்க ராஜாவுடைய கஷ்டம்? ராஜாவுக்கு தான் தெரியும். அது போலதான் எனக்கு மேஷ ராசிக்காங்களே, நீங்க யாரு, இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய நல்லது கெட்டது என்னங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. வாழ்க்கை சுலபம் இல்ல, இனி வாழ்க்கை உங்க கையில.